கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு வீடியோ வந்து OVCI ஆர் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹானரரி அவார்ட்ஸ் வந்து உண்மையிலே வந்து ஜெனுவினா இல்ல ஃபேக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். சோ கேலரி ப்ரூஃப்ஸ்ல நம்ம வந்து பார்க்கும் போது இவங்க வந்து தொடர்ந்து வந்து அவார்ட் செரமனிஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நடிகர் செந்தில் கூட இதுல அசோசியேட் ஆயிருக்கிறதா வந்து இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் வந்து உண்மையிலே நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் அவார்ட், பெஸ்ட் பிசினஸ் மேன் அவார்ட், பெஸ்ட் அகாடமி, பெஸ்ட் இன்ஸ்டிடியூட், இந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த OVCI அவார்ட்ஸ் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த ரிவ்யூ இந்த கூகுள் சர்ச்ல இருந்தா ஆரம்பிக்கிறோம். OVCI அவார்ட்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்றோம். சோ நமக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. சோ இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஆர் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவார்ட்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்றோம். சோ நமக்கு வந்து Facebook பேஜ்ல வந்து 3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் வந்து இருக்கு. சோ ஆக்சுவலா இது வந்து ஒரு 50-50 கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கோர் தான். Facebookல இவங்க வந்து அவார்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இது போக ஒரு வெப்சைட் இருக்கு, விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா.comனு ஒரு வெப்சைட் இருக்கு. இது மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இவங்களுடைய பேஜஸும் ஆக்டிவா இருக்கிறது தெரியுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கறதும் ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெண்டுமே வந்து வேற வேற. இதுல ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த OVCI அவார்ட்ஸ் வந்து வாங்க போறதா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த அவார்ட் செரமனி வந்து கோயம்புத்தூர்ல நடக்க போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பார்க்கும்போது ஆர் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா 1.4K லைக்ஸ், 1.5K ஃபாலோவர்ஸ். ஆனா ரேட்டிங் அண்ட் ரிவ்யூல வந்து 3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார். இதுல ஒருத்தர் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து இப்போ ஆக்டிவாவே இல்ல அப்படின்னு வந்து ஒரு லோ ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காரு. சோ இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு வந்து இருக்கு, ஆர் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. சோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணா இது வந்து இப்போ ஆக்டிவ்ல இல்ல. சோ போட்டோஸ், கேலரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ வந்து ரீசெண்டா வந்து அவார்ட் செரமனி வந்து கண்டக்ட் பண்ணதா வந்து ஷேர் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா வந்து ப்ரொஃபைல் பிக்சர், கவர் போட்டோ எல்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் வந்து வெப்சைட் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா.com. இப்போ கரண்டா உள்ள வெப்சைட் வந்து இதுதான். சோ ஆன்டி கரப்ஷன் அவேர்னஸ் ஆர்கனைசேஷன் ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து காஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு காஸ் தான், அதெல்லாம் நான் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. NGO அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க, ரெஜிஸ்டர்ட் யுனைடெட் நேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிதி ஆயோக் யூனிக் ஐடி அப்படின்னு ஒரு நம்பரும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த நம்பரும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். கீழே பார்க்கும்போது விஜிலன்ஸ் அவேர்னஸ், வேகன்சிஸ், அபவுட் அப்படின்னு செக்ஷன் எல்லாம் இருக்கு. சோ இந்த செக்ஷன்ஸ் எதுவுமே கிளிக்கபிளா வந்து இல்ல. இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்ததுக்கும் அந்த கிளிக் பண்ண ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்ல. சோ இந்தியா பத்தின சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க, பட் எதுவுமே வந்து கிளிக் பண்ற மாதிரியே இல்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது பக்கத்துல போனா லோரம் இப்சம் டாலர் சிட் அமெட் ஆக்சுவலா ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட் மாடல்ல இருந்து எடுத்திருக்காங்க. இது எதுவுமே எடிட் பண்ணவும் இல்ல, அப்டேட் பண்ணவும் இல்ல. இதுல வந்து ட்வீட்ஸ், ஃபாலோயிங், ஃபாலோவர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இது எதுவுமே வந்து ஜெனுவினான இன்ஃபர்மேஷன் மாதிரி தெரியல. ஆர் சர்வீசஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து இவங்க டிஸ்பிளே பண்ண இமேஜுக்கும் இவங்க சொல்ல வர்றதுக்கும் சம்மந்தமே இல்ல. நம்ம ஆக்சுவலான ப்ரூஃப்ஸ வந்து எதிர்பார்க்கிறோம், பட் அது எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபாரின் போட்டோஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க, பட் அவங்க ஃபாரினோட அசோசியேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. மெம்பர்ஷிப் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து ஒரு பிளாங்க் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கு. மெம்பர்ஷிப் ரோல்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து கொடுத்திருக்காங்க, பட் எதுவுமே டு த பாயிண்டா இல்ல. நியூஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து ஹிந்தி நியூஸ் வந்து காமிச்சிருக்காங்க. டீம் மெம்பர்ஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு மேக்சிமம் வந்து சவுத் இந்தியால இருந்துதான் வந்து போட்டோஸ் வந்து இருக்கு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நடிகர் செந்தில் கூட இந்த அசோசியேஷனோட கொலாபரேஷன் வச்சிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நடிகர் செந்திலுக்கு வந்து இந்த மாதிரி அசோசியேஷன் கூட அசோசியேட் ஆயிருக்காரா இல்லையா அப்படிங்கறது அவருக்கு தெரியுமாங்கிறது தெரியல. அதே மாதிரி இந்த நேம்ஸ்க்கு வந்து ஒரு அஃபிலியேஷன் டீடைல்ஸ், அதாவது வந்து இவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க, இவங்க என்ன சர்வீஸ் வந்து பண்றாங்க, இல்ல இவங்க வந்து வேற ஒரு கம்பெனிக்கோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ ஒர்க் பண்றாங்களா அப்படிங்கிற டீடைல்ஸும் இல்ல. விஜிலன்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து ஒரு மெம்பர்ஷிப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு வந்து இருக்கு. ஆக்சுவலா இந்த ஃபார்ம் வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஏதோ வந்து அமௌண்ட் வாங்கிட்டு இந்த மெம்பர்ஷிப் ஐடியா வந்து கொடுக்குறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. கேலரி ப்ரூஃப்ஸ் வந்து பார்க்கும்போது மேக்சிமம் ஃப்ரம் சவுத் இந்தியன்
போட்டோஸ் தான் வந்து பார்க்க முடியுது. கான்டாக்ட் செக்ஷன்ல வந்து ஹெட் ஆபீஸ் அட்ரஸ் வந்து டெல்லியிலயும், அதே மாதிரி செக்ஷனல் ஆர் மேபி ரீஜனல் ஆபீசர்ஸ் வந்து பெங்களூர், சென்னை, சேலம்ல இருக்கிறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி, இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனா நம்ம வந்து செக் பண்ணுவோமே. விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, யுனைடெட் நேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு 2 வெப்சைட் இருக்கு. search.un.org, அதுல விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சர்ச் பண்றோம். அதே மாதிரி social.desa.un.org, அதுலயும் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சர்ச் பண்றோம். நமக்கு ஒரு சர்ச் ரிசல்ட் கூட வரல. இதே மாதிரி அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கூகுள் சர்ச் கொடுத்தாலும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. அவங்களுடைய நிதி ஆயோக் யூனிக் ஐடியா வந்து கூகுள் சர்ச் கொடுக்குறோம், அப்படியும் ரிசல்ட்ஸ் வரல. இந்த நிதி ஆயோக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ வந்து ஒரு வெப்சைட் வழியா செக் பண்ணலாம். சோ இந்த யூனிக் ஐடியா வந்து கொடுத்தாலும் நமக்கு வந்து இன்வாலிட் நிதி ஆயோக் ஐடி அப்படிங்கிறது வருது. ஒருவேளை அந்த வெப்சைட்ல டிஸ்பிளே பண்ண அந்த நம்பர் ஃபார்மேட் வந்து தப்பா இருக்கலாம், இல்ல இந்த நம்பரை வந்து அப்டேட் பண்ணாம விட்டுருக்கலாம், இல்ல இந்த நம்பரே தப்பு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இதே மாதிரி ngo.darpan.gov.in, இதுல வந்து NGO யூனிக் ஐடி அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம், நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. இவங்களுடைய ரீஜனல் ஆபீஸ் அட்ரஸ் நம்ம வந்து கூகுள் சர்ச் வந்து கொடுத்துருக்கோம். சோ நமக்கு வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து ஜேனியஸ் காலேஜ் இல்ல ஜேனியஸ் இன்டர்நேஷனல் பிலிம் ஸ்கூல். இந்த ஜீனியஸ் இன்டர்நேஷனல் பிலிம் ஸ்கூலுக்கும் ஆர் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தெரியல. ஜஸ்ட் டயல்ல வந்து டாப் டெய்லர்ஸ் இன் கலைமகள் நகருடைய அட்ரஸும் வருது. இதே மாதிரி இந்த பெங்களூர் அட்ரஸ் வந்து கூகுள் சர்ச் கொடுக்கும் போதும் நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஜஸ்ட் டயல்ல வந்து டாப் லெஹெங்கா ரீடைலர்ஸ் இன் நாகர் பவி அப்படின்னு வருது. 2023ல இவங்க டிஸ்பிளே பண்ண ப்ரோஷர்ல உள்ள யூனிக் நம்பரை வச்சு நம்ம சர்ச் பண்ணும்போது அகைன் இன்வாலிட் நிதி ஆயோக் ஐடி அப்படிங்கிறது வருது. இவங்க கொடுக்கிற பெஸ்ட் சேவா ரத்னா அவார்ட், பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் அவார்ட், பெஸ்ட் பிசினஸ் விமன் அவார்ட், இப்படி நிறைய அவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன பேசிஸ்ல இல்ல என்ன கிரவுண்ட்ல இவங்க கொடுத்தாங்க அப்படிங்கறது தெரியல. இங்க பல மாநிலங்கள்ல வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ், பிசினஸ் விமன் எல்லாம் வந்து இருக்காங்க. இவங்க எப்படி இந்த அவார்ட் கொடுக்குறாங்கிறது தெரியல. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து பார்க்கும்போது ஆர் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த சர்வே வந்து 2020ல வந்து கொடுத்திருக்காங்க. 2020ல இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் வந்து கொஞ்சம் சர்க்குலேஷன்ல போயிட்டு இருந்தது. அதே மாதிரி இவங்க கொடுக்கிற ஐடென்டிட்டி கார்டு, அதாவது ஆர் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொடுக்கிற ஐடென்டிட்டி கார்டு வந்து ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஐடென்டிட்டி கார்டோடைய சிமிலரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல டாப் ஆர்கனைசேஷன்ஸ் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு பொதுமக்கள் இதை நம்பி போறாங்க. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி $300 till $400 or approximately 25,000 till 35,000, 25,000 இருந்து 35,000 வரைக்கும் ஃபீஸா கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி அவார்ட்ஸா வந்து கொடுக்குறாங்க. நான் சொல்ற அமௌண்ட் அப்படிங்கிற வந்து மேக்ஸிமம். ஒரு சில கேட்டகரியில வந்து 10,000க்கும் அவார்டு கொடுக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு டிகிரிக்கோ இல்ல கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விருது அவார்டுக்கு கண்டிப்பா வந்து பலன் இருக்கு. ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் வாங்கக்கூடிய டிகிரியோ அவார்டோ நிலைக்காது. இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். சோ ஒரு இன்ஸ்டிடியூட்டோ இல்ல ஒரு அகாடமியோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனோ வந்து அவார்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய ஜெனுவின்னஸ் வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்க, கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. அவங்க என்னெல்லாம் சர்டிபிகேஷன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, ஏதாவது யூனிவர்சல் பாடியில இருந்து அக்ரெடிடேஷன் வாங்கியிருக்காங்களா, அந்த அக்ரெடிடேஷன் நம்பர், சர்டிபிகேட் எல்லாம் செக் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.